எதுவும் பார்க்கல. நான் அண்ணா தான் நினைக்கிறேன் வந்தோடனே அண்ணா நினைக்க பண்ணிட்டேன். எனக்கு காண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா நம்மளோட நாவக்குழியில் தான் நிற்கிறோம். மிட்நைட்ஸ் ஆர்டருக்கு தான் வந்திருக்கேன். பர்த்டேகளோட சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள யார் இவங்களை சர்ப்ரைஸ் பண்ண கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹாய் ஹாய், நாங்கள் ஆர்ஆர் சர்ப்ரைஸ் டெலிவரி வாரம் பிள்ளைக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி ராக்கெட் சர்ப்ரைஸாக கேட்கும் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இவங்களை சந்தோஷப்படுத்திட்டு சொல்லு. ஃபர்ஸ்ட் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. யாரா இருக்கும்போது கெஸ்டிங் இருக்குதா? அண்ணாவா? அண்ணாவா? இல்லையே. எங்க இருந்து? அண்ணா இருக்குது. துபாயில இருந்து வந்த கிஃப்ட் இருக்குது. யூகேல இருந்து வந்த கிஃப்ட் இருக்குது. அண்ணாதான். அண்ணாதானா? இல்ல, இது ஒரு கேர்ள் தான் உங்களுக்கு செய்திருக்காங்க. தாங்க உங்களோட பர்த்டே வர மிஸ் பண்ணல. எத்தனாவது பர்த்டே இருக்கு? 20வது பர்த்டே தான். இந்த 20வது பர்த்டேல பிள்ளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு நல்ல உறவு ஒன்று தான் பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கு. தான் இல்லைன்னு சொன்னாலும் உங்களை போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லு. அப்ப நல்லா கெஸ் பண்ணி சொல்லுங்க யாரா இருக்குமெண்டு. அண்ணாதான். அண்ணாதானா? சரி, ஸ்ரீலங்காக்குள்ள செய்யற பிள்ளைக்கு யார் செய்திருக்கு? ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து அந்த கிஃப்ட் தான் நான் சும்மா சொன்ன ஜோக்கேன்னு சொல்லி ஒரு பிரதர் அங்கே எந்த நானும் தெரியாத நீங்க சும்மா சொன்ன. இது உங்களுக்கு ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு உறவு தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப தெரியும்? தெரியாது. நல்லா ஜோதிச்சு சொல்லுங்க. என்ன செய்றீங்க? படிக்கிறீங்க? ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். இருக்காது. என்ன காரணத்துக்காக? இங்க யாரும் இருக்கீங்க? ஆமா மட்டும்தான் இருக்கீங்க. மேபி உங்களோட ரிலேட்டிவ் யாராவது இங்க இருந்து கூட அனுப்பியிருக்கலாம். தனி அண்ணா தான் அனுப்பணும் முடியல. ஏன்னா இது அண்ணா டைம் வந்து கிஃப்ட் கேர்ள் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். தெரியலையா? அப்ப சொல்லட்டுமா நானே? சொன்னா அப்ப இந்த கிஃப்ட் முக்கிய கொடுப்பீங்க. சரியா சொன்னா கொடுங்க, இல்லாட்டி நீங்க கொண்டு போங்க. பர்த்டே வாரத்துக்கு முன்னாடி நான் அண்ணா தான் வீடியோ ஷேர் பண்ணாங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அந்த டிக்டாக்ல பார்த்துட்டேன். அண்ணா தானே அனுப்பியிருப்பேன் அன்னைக்கு. என்ன காரணத்துக்கு என்ன சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோ ஷேர் பண்ணீங்க? இல்ல, எந்த பர்த்டே வருது அனுப்புவாங்க. அண்ணாட்ட கேட்டுனீங்களா? ஆனா மேபி இது அண்ணாட்ட வந்து அண்ணாட்ட வந்த கிஃப்ட்ல உங்களுக்கு இது வேற ஒரு ரிலேட்டிவ் வரா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வரா. நீங்க இந்த உறவை விட்டே கொடுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு உறவு தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பிடுங்க. பிள்ளைங்க இந்த பர்த்டேல அவையில் உங்களோட கூட இல்லைன்னு சொன்னாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த கிஃப்ட் பிள்ளைக்காண்டி அனுப்பி விட்டுருங்க. நீங்களே சொல்லுங்க. தெரியலையா? தெரியலையா? அப்ப பிறகு கவலைப்படக்கூடாது. நான் உங்களை சொல்லியிருக்கலாம்னு சொல்லி. பிள்ளைக்கு சாக்லேட் பிடிக்குமா? சாக்லேட் எல்லாம் கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கணும். சரியா? அப்ப பிள்ளை சந்தோஷம் தானே? எந்த பிள்ளைங்க இந்த பர்த்டேல பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் கிஃப்ட் அனுப்பி விட்டுரு. சரியா? அண்ணா நல்ல நித்திர பிள்ளைக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல இருக்குன்னு வந்து அப்ப எத்தனை தரம் கால் எடுத்துனாங்க? நாங்க இல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. மாதிரி கால் வந்து அண்ணா விஷ் பண்ண இல்லையா? இல்ல. அப்ப அண்ணா விஷ் பண்ணி அண்ணாட்ட இருந்து வந்த கிஃப்ட்ல தானே இது. அண்ணா விஷ் பண்ணி சொல்லியிருப்பேன் தானே பிள்ளை கிஃப்ட் அனுப்பினாங்க. கட்டாயமா நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. என்ன அம்மாக்காவ தெரிஞ்சிருக்கு என்னம்மா? இது யார்கிட்ட வந்த கிஃப்ட் நினைக்கிறீங்க? தெரியுது. அம்மா தானே? அம்மம்மாவா? அப்ப அம்மாவே இல்லைங்க. நாங்க மாடன் நீங்க அம்மம்மா. இது அம்மம்மாட விட அம்மம்மாடையாது. சரி, ஓகே. சரி, உங்களுக்காக அழகான சாங் ஒன்று டெடிகேட் பண்ணிருக்கேன் பாப்பம்மா. சரி, ஓகே. அப்ப அண்ணா சொல்றீங்க ஏன் உங்களோட அம்மா கிட்ட இருந்து வந்துருக்க கூடாது அந்த கிஃப்ட்? அம்மா செய்திருக்க மாட்டாவா? வீடியோ பார்த்தா அடிப்பா, அழுவா தானே சொல்லலையான்னு சொல்லி. நல்லா சரி, நல்லா ஜோதிச்சு பாக்குறேன். நான் சான்ஸ் தரேன். யார் தெரியும் உங்களுக்கு? அண்ணாவா அம்மாவா? அண்ணாதான். அம்மாவோட ஒப்பிட்டு பாக்க அண்ணாதான். அண்ணா செய்வாரா? நம்பிக்கை இருக்கா? ஷூரா? 100% நம்பிக்கை இருக்கு. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க. வேற தெரியும். நானே சொல்லவா? சரி, ஓகே. ஓகே, அது கேட்க வாங்க. அதான்
சரி எதிர்பார்த்தீங்களா அண்ணா இப்படி இருக்கு நல்லா இருந்து எதுவும் பார்க்கல. நான் அண்ணா தான் நினைப்பு வந்தோன்னு அண்ணா நினைப்பு பண்ணிட்டேன். என்னதுக்காண்டி அந்த வீடியோ போட்டதுக்காண்டி. வீடியோ அண்ணாக்கு ஒண்ணாக்காண்டி சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோல அனுப்பி சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி நான் சும்மா தான் போட்டுறேன். சும்மா போட்டீங்க ஆனா செய்வாருன்னு எதிர்பார்க்கேன். செய்வாருன்னு எதிர்பார்க்கல. சரி ஓகே. அண்ணா பிள்ளை நீங்க பர்த்டேல அண்ணா பிள்ளை ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களையும் உங்களோட ஃபேமிலியும் அண்ணா ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி பிள்ளையோட பக்கத்துல இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அண்ணா உங்களை 12 மணில மிட் நைட் போய் தன் தங்கச்சிக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களை அனுப்பி விட்டுருக்கேன். சரியா? எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் தருவேன்? இல்ல சொல்லிட்டீங்களா எதிர்பார்த்தேன்? நான் செய்வேன் எதிர்பார்த்தேன்னா இந்த வருஷம் பர்த்டேக்கு செய்யும். நான் வார வருஷம் கீபத்தை அப்படிதான் போட்டேன். இந்த வருஷம் செய்யணும். இந்த வருஷம் செய்யணும். ஓகே. அண்ணா தங்கச்சிக்கு எதிர்பார்ப்புமே இல்லாம தன் தங்கச்சியை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அண்ணா எப்பயுமே தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டாரு தானே. அப்ப அது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் அண்ணா தங்கச்சின்றது. அப்பா இல்லாத இடத்துல அண்ணா தான் இன்னொரு அப்பா என்ன எங்களுக்கு. அப்படி இருக்கேக்குள்ள பிள்ளைய சந்தோஷப்படுத்த சொல்லி அண்ணா கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கேன். அண்ணாக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? அண்ணா உங்களை மிஸ் பண்றேன் சொல்லி சொன்னேன். எவ்வளோ சண்டை போட்டாலும் பர்த்டேக்கு செய்திருக்கேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓகே. அண்ணா சண்டை பிடிப்பாரா? பெரிய சண்டை பிடிப்பாரா? அதான் உறவு. சண்டையே இல்லாம இருந்தா அதுக்கு பேர் உறவு இல்ல. பாசம் இருக்கிற உறவோட தான் சண்டை பிடிக்கல. எல்லாரோடையும் சண்டை பிடிக்கல தானே. உங்களை நான் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் பிள்ளையோட சண்டை பிடிக்கிறேன். சரியா? ஓகே. தேங்க்யூ சோ மச். பிள்ளை இந்த பிஸியான டைம் எங்களுக்காக ஒதுக்கி தந்தாங்க. நினைக்கிறோன்னு நீங்கள் எல்லாம். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே. பிள்ளை இப்போ போல இப்படியே சந்தோஷமா இருக்கணும் தான் அண்ணாவோட ஆசை, எங்களோட ஆசையும். பிள்ளை நினைச்சது எல்லாமே பிள்ளைக்கு சக்சஸா நடக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்க பிரார்த்தித்துக் கொள்றோம். ஓகே. தேங்க்ஸ். போய் தூங்குங்க.